வணக்கம் மக்களே. ஜென்ஸி ரெவல்யூஷன் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 76 வருட பாரம்பரியமிக்க கட்சி, 50 வருட பாரம்பரியமிக்க கட்சி, நாங்கள் ஒரு பெரிய அரசமரம் ஆலமரம் அப்படின்லாம் சொல்லி பிணாத்திட்டு இருந்தாங்க ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கெல்லாம் இந்த ஜென்ஸி ரெவல்யூஷன், ஜென்ஸி புரட்சி 2022 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கற்பித்து திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளை வேரோட வெட்டி வீழ்த்திட்டு தாவேகாக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. மிகச்சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். இன்றைக்கி அதே ஜென்ஸி புரட்சி வட மாநிலங்களில் நம்ம இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் ஜந்தர் மந்தர்ங்கிற இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் பல்வேறு உணவு ஆர்டர்களை போட்டு குமிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சாப்பிடட்டும், கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, மருத்துவ சேவைகளை இலவசமாக கொடுக்குறாங்க, என்னென்னமோ கொடுக்குறாங்க, பீஸா பர்கர். ஒருத்தர்லாம் வீடியோ போட்டிருக்காரு, நானும் இந்த உணவுப் பொருள் என்னென்ன தெரியாது, சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு அவர் சந்தோஷமாக போடுறாரு. அப்படி மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. பேரன்பு பேராதரோடு இந்த ஜென்ஸி இளைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மிகப்பெரிய அளவில் எழுச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இவங்க போராடுறாங்க? தொடர்ச்சியாக நீட் வினாத்தாள் லீக் ஆகிட்டே இருக்குது. இதனால் மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பாஜகவுடைய கடைசி பிரதமர் மோடி, நன்காக எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பல முறை நம்ம சொல்லியிருக்கோம், இதற்கு முன்பும் நம்ம சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டில் அண்ணன் ஜோசப் விஜய் தான் ஆட்சி அமைப்பார், தேர்தல் முடிவுகள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம டைட்டில் வச்சோம். மிகப்பெரிய அளவில் அதை பார்த்து ஆதரவு கொடுத்தீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், 2029 தேர்தலில் பாஜகவும் மோடியும் படுதோல்வி அடைவார்கள். அதுவும் குறிப்பாக வட மாநிலங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ மோடி தான் பாஜகவுடைய கடைசி பிரதமர். பாஜகவின் அடுத்த பிரதமர் வேட்பாளர் யார் தெரியுமா? யோகி ஆதித்யநாத். அவர் ஆல்ரெடி 90% முடிவு பண்ணிட்டாங்க அவர் தான் அப்படின்ட்டு. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்கி பாஜக போயிட்டுருக்கு. மோடி வேணால் வெளியே தம்பட்டம் அடித்துக்கலாம், வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சொல்லலாம். ஆனால் திமுகவை போல் மிக படுதோல்வி அடைய போகுது. எப்படி திமுகவை மக்கள் படுதோல்வி அடைத்து தோக்க வைத்தார்களோ, 200 தொகுதி ஜெயிப்பேன், 210 தொகுதி ஜெயிப்பேன் அப்படின்லாம் பேசினார் இல்லை திராவிட நாயகர், திராவிட மாடல். இன்றைக்கி என்ன ஆச்சு, இருக்க இடம் தெரியல. அவரை போல் படுதோல்வி அடைய போகுது பாஜக. யோசிச்சு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மோசமான நிலை நாடு கடந்து கொண்டிருக்கு. இளைஞர்கள் போராடுறாங்க, வேலை வாய்ப்பு இல்லை, படித்ததுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறான். கடந்த ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு சென்னை லோயலா காலேஜில் ஒரு மிகப்பெரிய ஜாப் ஃபேர், வேலைவாய்ப்பு முகாம் போடப்பட்டது பார்த்துருப்பீங்க. எவ்வளவு இளைஞர்கள் அதில் முண்டி அடிச்சுட்டு நிற்கிறாங்க. கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. என்ன பண்ணாங்க கடைசியில்? எனக்கு தெரிந்த ஒரு நபர் போயிருந்தார், அவருடைய மகள் போயிருந்தாங்க. என்ன சொன்னாங்க? கொடுக்கவே முடியல, கூட்டம் அவ்வளோ கூட்டம். கடைசியில் ரெஸ்யூமை மட்டும் வாங்கி வச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஏதாவது இன்டர்வியூ நடக்கும், ஒரு இன்டர்வியூவில் உட்காரலாம், ஹெச்ஆர் வரலான்னு பார்த்தா முடியலை. அப்போது வேலை வாய்ப்பு இல்லாத நிலை அவ்வளோ இருக்குது. மோசமான நிலைக்கு இளைஞர்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? முதல்வர் பிரதமர்லாம் என்ன செய்யணும்? செயல்படணும் இல்லையா? வெளிநாட்டு பயணங்களை மட்டுமே மோடி போயிட்டுருக்காரு. பட் ஆனால் காலத்தில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு இன்றைக்கி வீடியோ போடுறாரு. இதெல்லாம் ஏன் முதல்ல நீங்கள் செய்யலை? ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டுருக்கீங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஜென்ஸி ப்ரொட்டஸ்ட் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, ஒரு கடுமையான விளைவை பாஜக ஏற்படுறது. மிக படுதோல்வியை பாஜக சந்திக்கும், எழுதி வச்சுக்கோங்க. மிக படுதோல்வியை சந்திக்கும். இதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு 3-4 பேர். ஸோ என்ன நடக்குது டெல்லியில்? ஏன் இளைஞர்கள் இந்த அளவுக்கு வெகுண்டு எழுந்துட்டு இருக்காங்க? பாஜக தப்பி பிழைக்குமா, இல்லை பாஜகவுடைய ஆட்டம் இத்தோட முடியுதா? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சமீபத்தில் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு நபர் ஹிந்தியில் தான் பேசுவார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாஜகவால் ஏன் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல, ஏன் கேரளாவால் ஜெயிக்க முடியல, ஏன் ஆந்திராவில் ஜெயிக்க முடியல அப்படின்னு பல மாநிலங்களை சுட்டி காட்டுவார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப சுதாரிப்பானவங்க, பாஜகவை பற்றி நன்கு தெரியும், பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் விளங்காமல் போயிடும், அதனால் எவனுமே பாஜகவிற்கு ஓட்டு போடலை அப்படின்னு ஒரு வீடியோ பேசியிருப்பார். உண்மையிலேயே அவர் சொன்ன ஒரு காரணம் வேல்யூவான காரணம் தான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
குறிப்பாக இந்த தென் மாநிலங்கள், அதுவும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இந்த மாநிலங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியல. எக்ஸப்ட் கர்நாடகாவை தவிர எங்கேயுமே பாஜகவால் ஆட்சி அமைக்க. தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை, கேரளாவில் 100% வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி ஒரு மோசமான நிலைக்கு பாஜக போயிட்டு, ஸோ ஒரு குறிப்பிட்ட 5 மாநிலங்களில் பாஜகவால் இனிமேல் கால் ஊன்ற முடியாது. அது தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை. கடந்த முறை 4 எம்எல்ஏ இருந்தாங்க, அதுவும் அண்ணா எடப்பாடியை வச்சு வந்தாங்க. இந்த முறை ஒரே ஒரு எம்எல்ஏ தான், நீலகிரியில் மட்டும், வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பாஜகவின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு. இந்த டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் மோடிக்கு எதிராக காட்டப்படக்கூடிய அந்த படங்கள், பதாகைகள், அந்த மீம்ஸு, கையில் வரைஞ்சி கொண்டு வீடியோக்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. மோசமாக இருந்தாலும் அது ஏன் அப்படி அவன் செய்கிறான்னு நம்ம பார்க்கணும்ல. ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதமரோ நல்ல செயல்களை செய்கிறாருன்னா மக்கள் பாராட்டுவாங்க. இன்றைக்கி அண்ணன் விஜயை பாராட்டுறாங்க அவரை. ஆனால் மோடியை அந்த ஜந்தர் மந்தர் வளாகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ரொம்ப மோசமான படங்களை காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா வெறுப்பு. அவனுக்கு வேலை இல்லை, படிப்புக்கு வேலை இல்லை, படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணிட்டோம், வேலைக்கு போனால் 10,000 தரியா, 15,000 தரியாங்கிறான், 20,000 தரியா, அது நிரந்தரம் இல்லை. அப்படி கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் அங்கே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. நீட்டுக்கு படித்து டாக்டராக போனாலும் ஏகப்பட்ட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. நீட்டு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் நீட்டுக்கு படித்து ஏகப்பட்ட இளைஞர்கள், இளம்பெண்கள், மாணவிகள் தற்கொலை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அந்த நீட் அப்படிங்கிற அந்த தேர்வு முறை அவங்கள ஒரு கடுமையான சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கு. எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த இறந்து போன குழந்தைகளுக்கெல்லாம் குடும்பத்துக்கு 1 கோடி நஷ்ட ஈடு கொடுங்க அப்படின்னு கரப்பான் பூச்சிகள் சிஜேபி கேட்டிருக்காங்க. கரப்பான் பூச்சிகள் கடுமையாக அறிக்கை துவங்கி விட்டனர் பாஜக சிஜேபியை பார்த்து பயப்படுது. காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்த்து பாஜக பயப்படுது. இதை நம்ம டெல்லியில் விசாரித்து சொல்லக்கூடிய தகவல் கடுமையாக பயப்படுறாங்க. இந்த போராட்டம் அவருடைய ஆட்சியை வீழ்த்தி விடும், கவிழ்த்து விடும்னு அவங்க பயப்படுறாங்க. ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு இந்தியா. வேலை வாய்ப்பு எங்கேயுமே இல்லை. உண்மையான நிகழ்ச்சி அதான். ஒரு சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் 2 மாணவர்கள், சின்ன பசங்க தான், அவங்க வந்து டீ கேனை வச்சுட்டு விற்க போகிறாங்க. ஒரு முயற்சியை அவங்க செய்கிறாங்க. உண்மையில் அது பாராட்டத்துக்கு. ஏன்னா அவன் விற்பனை அப்படிங்கிறதுல இறங்கிட்டான்னா பின்னாடி அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அணிஞ்சு தானாகவே அவன் வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருவான், ஒரு பெரிய லெவலுக்கு முன்னேறிடுவான். அதில் நிறைய கமெண்ட் போடுறாங்க, குழந்தை தொழிலாளர்களை ஆதரிக்காதீங்க, வைக்காதீங்க அப்படின்ட்டு. அது குழந்தை தொழிலாளர்கள் அவங்க ஒரு வியாபாரத்தை செய்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு ட்ரையல். அவங்க நிரந்தரமாக அந்த தொழிலை செய்ய போவதில்லை. அது அந்த வீடியோவில் அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கடைசியில் படிப்பு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனாலும் ஒரு தொழிலை தெரிஞ்சுக்கிடணும் அவங்க பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க, அதை ஊக்குவிக்கிறாங்க இல்லையா. அந்த கல்வி முறை, அந்த திட்டத்தை, அந்த விதத்தை நம்ம கல்வியில் கொண்டு வரணும். ஆனால் நம்ம கல்வி எல்லாமே மனப்பாட கல்வியாக இருக்குது. படிச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போகிற ஆளாக தான் இருக்குது. இந்த பிராய்லர் கோழிகளை உற்பத்தி செய்யும் மையங்களாக நம்ம கல்வி நிலையங்கள் மாறிட்டு, எங்கே போனாலும் ஒரு அடிமை வேலை, எங்கே போனாலும் வேலை பாரு. நம்ம பெற்றோர்களே என்ன சொல்கிறோம், பையன் முதல்ல வேலைக்கு போகும்போது, தம்பி எக்கு தப்பாக பேசிடாதப்பா, மேனேஜர் என்ன சொல்கிறாங்க சரின்னு பொறுத்து போப்பா, அப்படியே இருப்பா, அவங்க சொல்கிறத கேட்டு நடப்பா, எதிர்த்து பேசாதப்பா, அப்படி தானே நம்ம சொல்கிறோம். எந்த பெற்றோராது நம்ம குழந்தை சரி தொழில் பண்ணுப்பா, அந்த கான்செப்டே இல்லையே. அப்போ என்ன ஆகும், காலங்காலமாக அடிமையாக தான் இருக்கணும். காலங்காலமாக அடிமையாக என்ன சொல்லுதான் கேட்கணும். பட் ஆனாலும் இந்த கல்வி முறை வந்து எப்படி நம்மளை கொண்டு போகுது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகிட்டு. எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமா? முடியாது. எல்லோரும் எங்கே வேலை பார்க்குறாங்க? சிடிஎஸில் காக்னிசனில் வேலை பார்க்கணும், விப்ரோவில் வேலை பார்க்கணும், டிசிஎஸில் வேலை பார்க்கணும், பிஎம்டபிள்யூவில் வேலை பார்க்கணும், பென்ஸில் வேலை பார்க்கணும், சம்பளம் 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்கணும், சொந்தமாக வீடு வாங்கணும், கார், எல்லோரும் நினைக்கிறாங்க. பட் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமா? இப்போ எல்லாம் ஏஐ வந்துடுச்சு. ஸோ அப்போ மாற்று திட்டங்களை கொண்டு வரணும் அரசாங்கம். ஒன்றுமே பண்ணலை இவங்க, சும்மா ஆட்சியில் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ நான் மீண்டும் சொல்கிறேன், 2029 பாஜக படுதோல்வி அடையும், மிகப்பெரிய படுதோல்வி அடையும். இன்னும் ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேரளாவில் மிகப்பெரிய அளவில் விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்க போகிறார். எப்படி தமிழ்நாட்டில் இந்த 2.25 வருடங்கள் கடைசியில் பிரயாணம் பண்ணார், பிரச்சார பயணங்கள்லாம் பண்ணார். ஸோ அதே வேலையை, அதே திட்டத்தை இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் கழித்து கேரளாவில் தொடங்க போகிறாங்க.
மிகப்பெரிய அளவில் பிரச்சார பயணத்தை முன்னெடுக்க போகிறார். ஸோ கேரளாவிலும் ஆட்சியை விஜய் பிடிப்பார், அவருடைய கட்சி பிடிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு ரசிகர்கள் கும்பல், ஆதரவாளர்கள், மக்கள் பேரன்பு இருக்கோ அதே போல் பேரன்பு கேரளாலையும் இருக்குது. ஸோ மிகப்பெரிய அளவில் அவர் கேரளாவில் தன்னுடைய ஆட்சியை ஆரம்பிப்பார். ஸோ அப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஸோ இப்படி எல்லாமே இடங்கள்லையுமே பாஜக வீழ்வது உறுதி அப்படிங்கிற ஒரு நிலை வந்தபோது நார்த் இந்தியாவில் சொல்லவே வேண்டாம், பயங்கரமான காண்டில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க, வச்சு குத்துன்னு குத்த போகிறாங்க 2029. ஸோ என்னை பொறுத்தவரை மோடி வீட்டுக்கு போகிறாரு. பாஜகவின் கடைசி முதல்வர் மோடி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. 2029 பாஜகவை வீழ்த்தி விட்டு காங்கிரஸ் ஆட்சி கட்டிலில் அமரும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 3 வருஷம் கழித்து பாருங்கள், இதுதான் நடக்க போகுது. இதுக்குண்டான அடித்தளத்தை இந்த ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் ஜென்சி இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த பேஸ்மெண்ட் அஸ்திவாரத்தை போட்டாங்க. ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை விதைத்து விட்டார்கள் மக்கள் மனதில். ஸோ பாஜக அப்படின்னா இதுதான். எப்படி திமுக 2026 படுதோல்வி அடைந்து வீட்டுக்கு போச்சோ அதே நிலையை 2029 மோடி எதிர்கொள்ள போகிறார். மோடியோடைய அரசியல் அந்த நிலை அஸ்தமனமாக துவங்கிவிட்டது. அவரை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியர் கட்டாக வைக்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.